நாடளாவிய ரீதியிலுள்ள சிறைச்சாலைகளில் நிலவி வரும் கடுமையான இடநெருக்கடியை குறைப்பதற்காக நீதிமன்ற விவாதங்கள் மற்றும் வழக்குகளின் விசாரணைகளை அதிவேகமாக முடுக்கிவிட்டு விளக்கமறியல் கைதிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான விசேட புதிய கொள்கை திட்டங்களை அரசாங்கம் வகுத்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ தலைமையின் கீழ் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற விசேட அவசர மாநாட்டின் போதே இக்காத்திரமான சீர்திருத்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இப்புதிய தேசிய கொள்கை திட்டங்கள் குறித்து தற்பொழுது உத்தியோகபூர்வமாக விவரங்களை வெளியிட்டுள்ள சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார நீதிமன்றங்களில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளின் நீதித்துறை செயல்பாடுகளை விரைவுபடுத்துவதன் மூலமே சிறை கொள்ளளவை தாண்டி குவியும் கைதிகளின் நெரிசலை அடியோடு ஒழிக்க முடியும் என ஜனாதிபதிக்கு தாங்கள் விரிவாக விவரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவற்றுடன் இணையாக சிறைச்சாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை பில்லியன் கணக்கான ரூபாய் முதலீடுகள் மூலம் உலகத்தரத்திற்கு விரிவுபடுத்துதல், கடுமையான பணி நெருக்குவாரங்கள் மற்றும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கடமையாற்றும் சிறை உத்தியோகத்தர்களின் தொழில்சார் சவால்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் மற்றும் அவர்களின் குடும்ப நலன்புரி சலுகைகளை உயர்த்துதல் போன்ற அத்தியாவசிய தேவைகள் குறித்தும் ஜனாதிபதியுடன் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. சாதாரண ஏனைய அரச திணைக்களப் பணிகளைப் போலன்றி சிறைத்துறையானது அசுர வேக மன அழுத்தங்கள் மற்றும் ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு விசேட அரச சேவையாகும் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிக துல்லியமாக புரிந்து கொண்டு அதற்கான அவசர தீர்வுகளை வழங்க இணங்கியுள்ளதாக பதில் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் 31 பேரின் உயிர்ச்சேதங்களுடன் நாட்டை உலுக்கிய நீர்கொழும்பு சிறை வளாக கொடூர வன்முறை மோதல்கள் குறித்தும் இனிவரும் காலங்களில் எமது மண்ணிலுள்ள எந்தவொரு சிறைச்சாலைக்குள்ளும் இத்தகைய ஆயுத கலவரங்கள் மற்றும் மாஃபியா மோதல்கள் மீண்டும் அரங்கேறாவண்ணம் தடுப்பதற்காக திணைக்களத்தினால் அமுல்படுத்தப்படவுள்ள புதிய அதிநவீன உளவுத்துறை பாதுகாப்பு பொறிமுறைகள் குறித்தும் இம்மாநாட்டின் போது ஜனாதிபதிக்கு முழுமையாக பிரகடனம் விளக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.